ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, யூனிட் 7 இருக்குல்ல, அந்த லாஸ்ட் யூனிட். ஓகேங்களா? இதுல வந்து இலக்கியம், அப்புறம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதுல திருக்குறள் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா திருக்குறள். இதுல மொத்தம் 15 மார்க்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எந்தெந்த இயல், எந்தெந்த ஸ்டாண்டர்ட், எந்தெந்த இயல்ல வந்து எந்தெந்த டேர்ம் புதுசா இல்ல நியூவா அப்படிங்கிற இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா நியூ. ஓகேங்களா? ஓ அப்படின்னா ஓல்டு. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள், அதாவது நாலடியார்ல இருந்து ஔவையார் பாடல்கள் வரைக்கும் எந்தெந்த டேர்ம் எந்தெந்த லெசன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தமிழின் தொன்மை சிறப்பு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எந்தெந்த லெசன்ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஊவேசால இருந்து வீரமாமுனிவர், நெக்ஸ்ட் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், இவங்களுடைய 13 பேருடைய டீட்டெயில்ஸ், இது எல்லாமே எந்தெந்த இதுல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். சப்போஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியலன்னா நீங்க அதை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.